ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்கு தான். வாட்ஸ்அப்ல இருந்து 2 அற்புதமான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப் போறேன். அதுல ஒண்ணு தான் வாட்ஸ்அப்போட கான்டாக்ட். அடுத்ததா ஏஐ மூலியமா ஒரு அற்புதமான இமேஜ நம்ம ரெடி பண்ணி நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முன்னாடிலாம் வாட்ஸ்அப்ல ஒருத்தரோட சேட் பண்ணணும்னா அவருடைய கான்டாக்ட போனோட அட்ரஸ் புக்ல சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வாட்ஸ்அப்லயே பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலப்போக்குல இத அப்படியே மாத்திட்டு வாட்ஸ்அப்லயே நீங்க சேவ் பண்ணி அவரோட நீங்க சேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதி நீங்க இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு படி மேல போய் வாட்ஸ்அப் பிரத்யேகமான செட்டிங்க ஒண்ணு நமக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் நீங்க பார்க்கும்போது அது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். பார்த்த உடனே அதை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள நீங்க இழக்க நேரிடும். அது என்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். பிளஸ் அந்த செட்டிங் எங்க இருக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வாட்ஸ்அப்போட கான்டாக்ட். எல்லாருமே வாட்ஸ்அப்லயே நீங்க இந்த கான்டாக்ட சேவ் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு. அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேஜ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே கீழே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போடலாம். நார்மலா மேல பிளாக்டு கான்டாக்ட் அந்த விஷயத்தை மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. அதாவது வாட்ஸ்அப்ல அவங்க வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த மாதிரி நபர்களை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க. அதோட கவுண்டிங் இங்க இருக்கு. கீழே பாருங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. இப்படி ஆன்ல இருக்கும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், ஆஃப்ல இருந்தா நம்ம எதெல்லாம் இழப்போம். அந்த 2 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்குடா புதுசா ஒண்ணு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதுல லேர்ன் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ நான் காமிச்ச அந்த செட்டிங்கை நீங்க டர்ன் ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் இருக்கு, 3 புல்லட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போறது இல்ல. என் மனசுக்குள்ள நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். அதாவது முக்கியமான கான்டாக்ட உங்க போன்ல நீங்க சிங்க் பண்ணலாம். அதை வந்து நீங்க ஆட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதுவும் வாட்ஸ்அப்லயே நீங்க ஆட் பண்ண முடியும். போன் புக்ல ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மல்டிபிள் அக்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டயத்துல உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல எந்த அக்கவுண்ட்ல அந்த பர்டிகுலர் கான்டாக்ட நீங்க சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஆன்ல இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத 2வது புல்லட் பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3வதா இப்போ இந்த கான்டாக்ட் ஆன்ல இருந்தா அடுத்த ஒரு நன்மை இருக்கு. அதாவது நீங்க போனை சேஞ்ச் பண்றீங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்றீங்க. அந்த மாதிரி டைங்கள்ல எல்லா கான்டாக்டும் ஆட்டோமேட்டிக்கலி இது என்ன ஆகும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல அது ரீஸ்டோர் ஆயிரும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் ஆன்ல இருந்தா இந்த 3 நன்மைகள் உங்களுக்கு. சரி, இப்போ நான் வாட்ஸ்அப்போட கான்டாக்ட ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி, நீங்க வாட்ஸ்அப்போட கான்டாக்ட ஆஃப்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த சேவ் பண்ண கான்டாக்ட் வாட்ஸ்அப்ல அது டெலீட் ஆயிடும். நம்பர் 1. அடுத்ததா இந்த கான்டாக்ட வந்து கிரியேட் பண்றது, எடிட் பண்றது அது எல்லாமே போன் புக் அட்ரஸ் வழியா தான் நடக்கும். வாட்ஸ்அப்ல நடக்காது ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. அடுத்ததா இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட நீங்க ஆஃப்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த கான்டாக்ட சிங்க் பண்ணும்போது உங்களால சூஸ் பண்ண முடியாது. அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்போட கான்டாக்ட நீங்க ஆஃப்ல வச்சிருந்தீங்கன்னா. ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாட்ஸ்அப்போட கான்டாக்ட நீங்க ஆஃப்ல வச்சிருந்தீங்கன்னா, அதாவது போனை சேஞ்ச் பண்ணாலோ இல்ல வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணாலோ உங்களுடைய அந்த சேவ் பண்ண அந்த கான்டாக்ட் இருக்குல்ல அதை வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. நண்பர்களே, வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் அது எதுன்னு கேக்குறீங்களா? வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் இந்த டாகிள் வந்து ஆன்லயோ ஆஃப்லயோ இருந்தா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால நீங்க இதை வந்து மேபி ஆன்ல வச்சுக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்லயே நீங்க எல்லா கான்டாக்டையும் சேவ் பண்றது ரொம்ப ஈஸியா நீங்க பழகிருப்பீங்க. அதனால இந்த டாக்ல வந்து ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. அதாவது டிஃபால்ட்டா அப்படியே விட்டுருங்களேன். அவ்வளவுதான். ஸோ நான் வந்து உள்ள போய் காட்டுறேன்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் இழப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஏஐ மூலியமா ஒரு இமேஜை நம்ம ரெடி பண்ணி நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இமேஜை ரெடி பண்ணி நம்மளுடைய அந்த ப்ரொஃபைல் போட்டோ இருக்குல்ல அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஏஐ மூலியமா கிரியேட் பண்ண அந்த இமேஜை கூட செட் பண்ண முடியும். ஸோ 2 இடங்கள்ல நான் பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன்.
அதுல எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்க பயன்படுத்துங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஏஐ மூலியமா ஒரு அற்புதமான இமேஜை ரெடி பண்ணி ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு சேட் கான்டெக்ட் நம்ம எடுத்துக்கிடுவோமே, எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல பேப்பர் கிளிப் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் தட்டுறேன். இப்ப தட்டினா கீழே பாருங்க ஏஐ இமேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். இமேஜின் வந்துருச்சு. நான் ஏதாவது ஒரு மேல ஏதோ கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆன் த மூன் இல்ல பர்த்டே கார்டு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ மெட்டா ஏஐட்ட நான் வந்து ரிக்வஸ்ட் பண்றேன், சென்ட் அனுப்புறேன். அனுப்புறோன்னா ஒரு அற்புதமான ஒரு இமேஜை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். மெட்டாவோட ஐக்கான் தான் மேலே டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. இப்போ எத்தனை இமேஜ் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு 3 இமேஜ் கொடுத்துருக்கு. அதில் எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுது. அதுக்கப்புறம் மேக் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த இமேஜை வந்து நீங்கள் அனிமையாக மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், மாற்றி கொடுக்குமான்ட்டு பார்ப்போமே. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஜரூரா. வா பார்த்தீங்களா, ஒரு அனிமையாக இமேஜை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் யாரோட கான்டாக்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அவருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணி பார்ப்போமா? சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஹாப்பி. ஸோ இந்த இடத்துல ஒரு ஏஐ இமேஜை நீங்கள் ரெடி பண்ணி யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 2 முத்தான விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன், யூடியூப்காரன் இல்லை, யூடியூப் விதைச்சி விட்டுருக்கான், அதில் ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.